ஹை கேஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஜோதிகா வந்து சமீபத்தில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி படிச்சது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, உண்மையிலேயே வந்து கங்குவா படம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திரைப்படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்றது உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து கங்குவா கங்குவான்னு கத்தி கத்தி காதலிருந்து ரத்தம் வந்துச்சு இல்லையா, அது வந்து 3 மணி நேரம் படம். அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ண போனோம், எப்படி வந்து டீகோடிங் பண்ணாங்க, எது மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து போனாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ரசிகர்களாகட்டும், நார்மல் ஆடியன்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பணத்தை கொடுத்து அவர் உள்ள தேட்டர் போய்க்கிறாங்க. ஆனால் போன இடத்துல வந்து பார்த்தோன்னா நல்ல படம் கிடைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பட் வந்து இவங்க வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி சொல்லி கொடுத்தவர்கள் மொழி வந்து சிறப்பான வீடியோக்குள்ள போகலாம். கங்குவா 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 கங்குவான்னு சொல்லிட்டு தியேட்டர் போல கத்தி கத்தி வந்து பார்த்தீங்கன்னா காதை வலிஞ்சு ரத்த வலை தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும், 2000 கோடி வெற்றி பெறும், நீ இந்த மாதிரி டைரக்டர்லாம் இனிமேலுக்கு வந்து வாய் பொழுது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சார் பேசினாரு. நாமளும் படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறமா இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளும் எதிர்பார்த்தோம். திரைப்படத்துக்கு போனோம். போன இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அதை பத்தி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சினிமா நடிகையா பேசுறேன், சினிமாவோட ரசிகையா பேசுறேன், சூர்யா மனைவியா பேசல, சினிமாவோட ரசிகையா பேசுறேன். சினிமா ரசிகையில பேசும்போது கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இப்படி வந்து விமர்சனம் வந்து அள்ளிக்கு வச்சிருக்கீங்க? நான் எதிர்பார்த்த கூட ஒரு திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் எதிர்கொள்ளுமா, இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் மட்டும் தானே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு வாய்ஸ்ல. அதுக்கப்புறம் படம் வந்து நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பெண்களுக்கான காட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவனோட லவ் காதல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளிப்படுத்துறாங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது, இது வந்து மட்டும் இல்லாம அந்த சிஜி ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்குகளை எப்படி இது பண்ணாங்க. திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸ் கிரியேட்டர்லாம் வந்து மிகப்பெரிய வந்து திரைப்பட வெற்றி படத்தை வந்து தோல்வி படமா ஆக்கிட்டாங்க. இதுல வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அரசியல் பின்புலத்துல இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுல இருந்தாலும் எடுத்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், இந்த கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் வந்து எடுத்து பேசுறது இல்லை. 1/2 மணி நேரம் சரியில்லைன்னா அது மீது இது 2.5 மணி நேரம் வந்து படம் சரியில்லையா அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்காக தான் போனாங்க. இது உங்களை வந்து எந்த கருத்தாகட்டும், எந்த அரசியல் பின்புலமா இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, கதையில வந்து உண்மைய கதையா இருந்தா கதை வந்து ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், 3Dல ஒர்க் பண்ணியிருக்கேன், 3Dல ஒர்க் நான் அவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம், நான் வந்து இவ்வளோ ஹாலிவுட் ரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அந்த ரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலேயே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோபத்தோட தான் வெளியே வராங்க ஆடியன்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து வீடியோ போட்டா ஓகே, இப்போ போடுற கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திரைப்படம் நல்லா இல்லைன்னு தான் எடுத்து போடுவாங்க. தவிர அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு இல்ல கங்கவனோட சூரியோட ஃபேனு அதனால நல்லா போட்டுறோம் அப்படின்னு போட முடியாது. உண்மையா ஆனஸ்டா வந்து என்ன ரிவ்யூ அந்த ரிவ்யூ தான் போடுறாங்க. மக்களுக்கு வந்து என்ன கருத்தை சொல்றாங்க. இது வந்து நீங்க சொல்லலாம், இது வந்து அரசியல் பின்புலம் இருந்துச்சு, அரசியல் சூழ்ச்சினால வந்து இந்த மாதிரி இது பண்ணிருச்சு, நாங்க வந்து 2000 கோடி எதிர்பார்த்தோம், என் கணவர் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய திறமையா நடிப்பாரு, திறமையான கலெக்ஷன் ஆகும் தான், திரைப்படம் தான். ஆனா பட் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் இருக்குது, நீ ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா நீ வந்து பார்த்தோன்னா 2000 கோடி 3000 கோடி சொன்னா நீ சொல்லலாம், எவ்வளவு வேணா சொல்லலாம், 10,000 கோடி கூட சொல்லிட்டு போங்க. ஆனா வந்து அந்த ப்ராடக்ட்னு ஒரு தரம் இருக்குது இல்ல, தரம்னு மக்கள் வந்து மதிப்பிடுவாங்களே, அந்த மதிப்பீடுக்கான வேல்யூ இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல எடுபடுமே தவிர நீங்க பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோடி 3000 கோடி போட்டு படம் எடுத்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 கோடிக்கே வந்து திண்டாடிட்டு இருக்குது, 50 கோடிக்கே திண்டாடிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிய வரனால ஆளுக்காளுக்கு பேசுறாங்க. ஒரு பக்கத்து டைரக்டர் பேசுறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபரை பேச வைக்கிறாங்க, எல்லாம் பேச வைக்கிறாங்க. எதுக்காக பேச வைக்கிறாங்க? படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா, படம் வந்து ஃபெயிலியர் தான். ஆனால் பட் வந்து நீங்க கொடுத்த விதத்துல வந்து ப்ராடக்ட் ஃபெயிலியர், ஆனால் வந்து கதை வந்து ஸ்ட்ராங் கதை, அந்த கதை வெளிப்படுத்துற விதம் ஃபெயிலியரு.
அது மட்டும் இல்லாமல் மக்கள் கெட்டு போன விதம் ஃபெயிலியர். ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனை மட்டும் வந்து நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா கூவி 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 விற்பீங்கல்ல, இது வந்து இவ்வளோ நல்லா இருக்கு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி கூவி கூவி விற்று, ஆனால் விற்றாலையும் ஒருத்த வந்து வாங்குவாள்ல, அந்த வாங்கின வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் சொல்லுவாள்ல, அந்த ரிசல்ட் சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சூர்யா சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, சிங்க படத்தில் வந்து போது நினைக்கிறேன், எந்த கதை வந்து சரியில்லை அந்த படத்தை வந்து மக்கள் வந்து இது பண்ணாதீங்க, தோல்வி படமா ஆக்குங்க, அதுக்கப்புறம் தான் வேற படத்துக்கு வந்து ஓடி போய் இன்னொரு படத்தை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் எங்கேயோ பார்த்தேன் இப்போ சமீபத்தில் அந்த கங்கவ படத்துக்கு அப்புறம். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கரெக்டான படமா இருந்தால் கண்டிப்பாக ரசித்து கொண்டாடுவாங்க. இப்போ சமீபத்தில் அமரன் படம் பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி வந்து காந்தாரா எவ்வளவு பட்ஜெட்டு, எவ்வளவு சின்ன படம், அந்த படம் எப்படி கொண்டாடினாங்க, வேர்ல்டு வைட்ல ஃபுல்லாக எப்படி அழகாக கொண்டாடினாங்க சின்ன பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இப்போ மிகப்பெரிய பட்ஜெட் படம் கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2, இதுக்கு முன்னாடி வந்து பாகுபலி 1, பாகுபலி 2 எப்படி கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மெனக்கெட்டு கதை வந்து மக்களுக்கு வந்து கன்வே ஆகிற விதத்தில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தேவையில்லாத காட்சிகள் வைக்கிறது, சிஜி வைக்கிறது, கதை வந்து புரியாமல் என்ன சொல்ல வராங்க என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் இந்த மாதிரி திரைப்படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இதுன்னுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை, நல்ல கருத்துள்ள கதை தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான கதையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணல, எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணணும், மக்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டனால வந்து எனக்கு 300 கோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டு அங்கே பேசி இங்கே பேசி மீடியாவில் பேசி பேசினா என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நிறைய பேர் வந்து ஜால்ரா தட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி மீடியா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உண்மையிலேயே வந்து உண்மை கதை இருந்தால் கண்டிப்பாக வந்து கொண்டாடுவாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோ இருந்தாலும் சரி, தூண்டு இருந்தாலும் சரி, இவ்வளோ பேர் ஹீரோ இருந்தாலும் சரி, கதையிலையும் அவங்களோட திறமை நடிப்பிலும் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். சூர்யா சார் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காரு, நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்காரு, 3Dல வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் வந்து மக்கள்கிட்ட வந்து கன்வே ஆகிற விதத்தில் சொல்லணும். மக்கள்கிட்ட வந்து கன்வே ஆகும் இடத்துல வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கால டெக்னாலஜிலேருந்து சொல்லுங்க, ஓகே நீங்கள் சொல்கிறது வந்து பழைய கால டெக்னாலஜிலேருந்து இந்த படம் வந்து ஹோ ஹோ ஹாஹான்னுவாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து இந்த நிமிஷத்துல வந்து என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இதோட வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல இருந்தா மட்டும்தான் படத்தை வந்து கொண்டாடுவாங்க தவிர, அது கீழே 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 போயிட்டு வந்துச்சுன்னா ஒன்றும் கொண்டாட மாட்டாங்க. நீங்க என்ன ஸ்டோரி போட்டாலும் சரி, எந்த யூடியூப்ல வச்சு பேசினாலும் சரி, படம் வந்து ஃபெயிலியர் தான். இதுக்கு மேல வரக்கூடிய படம் வந்து நல்ல படமா எடுத்து மக்களுக்கு வந்து நல்ல கருத்துள்ள படமா கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எப்படியேப்பட்ட சூர்யா சார் நடிப்புல வந்து இவர் வந்து வாங்கிக்கலன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா வந்து சிங்க படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு அந்த கம்பீரம், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோட அந்த கெட்டப்பு, அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து நடிப்புல வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மனுஷனை வந்து இந்த படத்துல வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனா வெளிப்படுத்தின விதம் வந்து சரியா இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துங்கள் என்னன்ற கருத்துல இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கங்குவா திரைப்படம் பார்த்துட்டீங்களா அந்த கருத்துல இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு இதப்பா நான் பார்த்தேன் என்ன பார்க்கலாம் என்னப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். டாடா பை பை.